இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீம் முஹம்மது சரந்த ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தினார். ஹுத்பாவின் தலைப்பு, எங்களுடைய சோதனைகள் போக்கப்படுவதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய சில விடயங்கள், எங்களுடைய மனபலத்தை, தைரியத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொன்னதற்கு பின்னால் நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸை சொல்லி ஹுத்பாவை ஆரம்பித்தார்கள். அதாவது, கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது யூதர்கள் உங்களை சாப்பாட்டி தட்டின் பக்கம் மக்கள் உங்களை அழைப்பதை போன்று உங்களை போர்களின் பக்கமும் சண்டைகளின் பக்கம் உங்களை அழைப்பார்கள். அப்போது சஹாபாக்களில் ஒருவர் நபி அவர்களை பார்த்து கேட்டார், யார் சொல்லலாம், அந்த நாடில் நாங்கள் குறைவானவர்களாக இருப்போமா? நபி அவங்க சொன்ன, இல்லை, அந்த நாட்கள் நீங்கள் அதிகமானவர் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உதவாக்கரைகளாக, அதாவது வெள்ளத்தில் அடிபட்டு வரக்கூடிய வெள்ளத்துடைய நுரைகளை போன்று ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அல்லாஹ் உங்களுடைய விரோதிகளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உங்களை பற்றி உண்டான அச்சத்தை கரட்டி உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகனை போட்டு விடுவார். சஹாபாக்கள் கேட்டால் வகன் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துடைய ஆசையும் மரணத்துடைய வெறுப்பும் என்பதாகும். எனவே சோதனைகள், அதே போன்று உலகத்துடைய ஆசை, மரணத்துடைய பயம் நிறைந்த ஒரு காலத்தில் இருக்கின்றோம். மக்கள் இழிவோடு வாழக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். எங்கிருந்து நாங்கள் ஆரம்பிப்பது? உலகத்தை அளவு கடந்து நேசிப்பது எல்லா பாவங்களின் அடிப்படையாகும். உலகத்தை அளவு கடந்து நேசிப்பது, மரணத்தை பயப்படுவது எல்லா விதமான தோல்விக்கும், எல்லா விதமான வீழ்ச்சிகளுக்கும், எல்லா விதமான இழிவுகளுக்கும் அது காரணமாகும். உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் பதவி ஆசை இன்று எங்களை இழிவுக்கு அந்நிய மக்களுக்கு மத்தியில் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக மாறுவதற்கு காரணமாக ஆகிவிட்டது. நாங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தோம் என்று இழிவானவர்களாக ஆக்கப்பட்டுவிட்டது. காரணம் என்ன? உலகத்தை அளவு கடந்து நேசிக்கின்றோம். கியாமத்துடைய நாளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி எனது சமூகம் என்று சொல்வார்கள். ஆனால் நபி அவங்க இந்த அந்த ஹுசாயியா என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றுக்கும் உதவாத சமூகமாக கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது இந்த சமூகம் இருப்பார்கள் என்று சொன்னார். இது மிகப்பெரிய ஒரு கேவலமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நபி அவர் இந்த உம்மத்தின் மீது அக்கறை கொண்டவர், ஆனால் இந்த உம்மத்தை உலகத்தின் துனியாவின் மீது அக்கறை கொண்ட உம்மத்தாக இந்த உம்மத் இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்களே, நான் பயப்படுவது வறுமையே அல்ல, நீங்கள் உலகம் உங்களுக்கு கிடைத்து அந்த உலகத்தை காரணமாக வைத்து நீங்கள் பிரிந்து விடுவதை நான் பயப்படுகிறேன். இஸ்லாமிய சமூகம் இன்று மிகவும் செல்வத்தோடு வாழ்கிறார்கள். மூடையாக தங்கங்களை, வெள்ளிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று இஸ்லாமிய உம்மத்தை ஜியோனிசவாதிகள், யூதர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் சப்பித்தின்று கொண்டிருக்கிறார்கள், கசக்கி புழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது. எப்படி? உதவாக்கரைகளாக வெள்ளத்தில் அடிபட்டு வரக்கூடிய நுரைகளை போன்று மாறிவிட்டார்கள். அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பஹ்ரைன் நாட்டுடைய யுத்தத்தில் வெற்றி கொண்டு அந்த நாட்டுடைய கனிமத்துடைய பொருட்களை கொண்டு வந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் உங்களுக்கு மீது வறுமையை பயப்படவில்லை, மாறாக இந்த உலகம் உங்களுக்கு விசாலமாக ஆக்கப்பட்டு முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று இந்த உலகம் உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டு அவர்கள் இந்த உலகத்துக்காக வேண்டி போட்டி போட்டு சண்டை பிடித்துக் கொண்டதை போன்று நீங்களும் போட்டி போட்டு சண்டை பிடித்துக் கொள்வீர்கள் என்பதை நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று ஆசை, அதே போன்று மனோ இச்சைகளுக்கு என்னுடைய சமூகம் அடிமையாகிவிட்டார்கள். ஹுப்பு துன்யா, உலக ஆசை, மரணத்துடைய பயம் எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் அடிபட்டு வரக்கூடிய அந்த நுரைகளை போன்று மாறிவிட்டார்கள். ஏன்னா அதனால் தான் நபி அவங்க சொன்னாங்க, அந்த உலக ஆசை உங்களை அழித்துவிடும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை அழித்ததை போன்று என்று சொன்னார்கள். முஸ்லீம்களில் 4 மில்லியன் முஸ்லீம்கள் இந்த முறை காபத்துல்லாவிலே 4 மில்லியன், அதாவது 40 லட்சம் முஸ்லீம்கள் தொழுதிருக்கிறார்கள். பல மில்லியன் முஸ்லீம்கள் பொறையை கண்டிருக்கிறார்கள். ஆனால் வானிலை தென்படக்கூடிய பொறை எல்லோரும் பார்த்திருக்கிறார். ஆனால் இந்த கஸாவில் நடைபெறக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய இழிவை, கேவலத்தை, இந்த அவல நிலையை அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த சமூகம் காணவில்லை. பொறையை கண்ட சமூகம் எங்களுடைய அவல நிலையை கண்டுகொள்ளவில்லை. பிரச்சனைகள், சூடானில் நடைபெறக்கூடிய பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை. எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லீம்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொஸ்னியாவில் நடைபெறக்கூடியதை கண்டுகொள்ளவில்லை. இவைகளை பார்த்து எங்களுடைய சமூகம் படிப்பினை பெறவில்லை. இழிவோடு இழிவாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் இழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உலகம். உலகத்துடைய இன்பங்கள் இப்படித்தான். பாவங்கள் நடைபெறுவதற்கான காரணம், பாவங்களின் மூலமாக உலகத்தில் சோதனை நடக்கிறது. அது சோதனைகள் இல்லாமல் போக வேண்டுமாக இருந்தால் தௌபா செய்ய வேண்டும். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள்,
மக்களுக்கு சொல்கின்ற போது என்ன சொன்னார்கள், மக்களுடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு உலகத்தில் சோதனை ஏற்படும். எனவே நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் பாவம் செய்தவர் என்று நாங்கள் உள்ளத்தால் ஏற்றுங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் இதனால் உலகத்தை அதிகமாக நேசித்த காரணத்தை மரணத்தை நாங்கள் வெறுத்து விட்டோம். உலகத்தில் இன்பங்களை தேடக்கூடியதாக மாறிவிட்டோம். இந்த பூமி, சில பேர் இந்த பூமியை இழிவாக பார்க்குகிறார்கள். இந்த பிரச்சனையை ஒரு சின்ன பிரச்சனையாக பார்க்கிறார்கள். என் உலகத்தை அவர் நேசிக்கக்கூடிய காரணத்தில் மரணத்துக்கு பயப்படுகிறார்கள். வகன் என்று சொல்லக்கூடிய அந்த நோயுடைய ஆரம்பம் அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு மாற்றம் செய்வதாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யார் நபி அவருடைய கட்டளைக்கு மாற்றம் செய்வார்களோ அவர்களுக்கு ஒரு ஃபித்னா ஏற்படும் அல்லது அவர்களுக்கு உலகத்தில் தண்டனைகள் ஏற்படும் என்பதை அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். சூரா நூர் 63 வசனம். இன்று எங்களுடைய உம்மத்து பலகீனமான உம்மத்தாக, வகன் ஏற்பட்ட உம்மத்தாக, மனோ இச்சைகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய உம்மத்தாக மாறிவிட்டது. இன்று எங்களுடைய வாலிபர்கள் வட்டிக்கு அடிமையாகிவிட்டார்கள். வாகனங்களை வாங்க வேண்டும் என்ற பெயரிலே வட்டிக்கு செல்கிறார்கள். பெண்கள் இன்று சுதந்திரம் என்ற பெயரிலே அலங்கோரமான அரைகுறையான ஆடையோடு நடமாட தெரிந்து பழகிவிட்டார்கள் பெண்கள். அதே போன்று காசை பெற வேண்டும் என்பதற்காக இன்று குடும்பம் சிதைக்கப்படுகிறது. எப்படியாவது காசை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குடும்ப வாழ்வை உதாசீனம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பல பேர்கள் ரமதானுடைய காலத்தில் கூட நோம்பு பிடித்தார்கள். ஆனால் அனந்தர சொத்துக்களை இன்னும் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டிய, பெண்களுக்கு போய் சேர வேண்டிய அனந்தர சொத்துக்களை கொடுக்காமல் அவைகளை சாப்பிட்டு கொண்டு ஹராத்தை சாப்பிட்டு நோம்பு பிடித்தவர்களும் எங்களிலே காணப்படுகிறார்கள். எனவே உலகத்தை நேசிப்பது என்பது இன்று உலகத்தில் மற்றவர்களுடைய காணி பூமிகளை அபகரிப்பதற்கு காரணமாக மாறிவிட்டது. உண்மையிலே வீரம் என்பது தனது தவறை ஏற்று மன்னிப்பு கேட்பதாகும். நீதமாக இருப்பது அதான் வீரத்தின் அடையாளம். எனவே உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த சமூகம் தான் காரணம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நபர்களும் காரணமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வோடு உங்களுடைய உறவை சீராக்கிக் கொள்ளுங்கள். இந்த உம்மத் எந்த அளவுக்கு உலகத்தை நேசிக்குமோ அந்த உம்மத்திலே அதிகமான பிளவுகள் ஏற்பட்டுவிடும். மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள், கோழைகளாக மாறிவிடுவார்கள். ஆடம்பரக்காரர்கள், உலகத்தை அழகுடன் நேசிக்கக்கூடியவர்கள் உலகத்தில் தோன்றியதற்கு பின்னால் தான் முஸ்லீம்களுடைய பூமிகள் அபகரிக்கப்பட்டன. முஸ்லீம்களுடைய பூமியை யூதர்கள் அபகரித்தார்கள். அதே போன்று உண்மைக்கு முன்னால், நியாயத்துக்கு முன்னால் அமைதி காக்கக்கூடிய அந்த 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 ஆபத்தான நோய் இன்று அது பரவலாக மாறிவிட்டது. உண்மையை, அதாவது நீதத்துக்காக பேசக்கூடியவர்கள் இல்லை. ஏன் அவர் உயிரை பயப்படுகிறார்கள், உலகத்தை நேசிக்கிறார்கள். சமூக வலைத்தடங்களை பயன்படுத்தி வாலிபர்களுடைய, இளைஞர்களுடைய மூளையை அவர்கள் அதாவது செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள், கழுவி கொண்டிருக்கிறார்கள், சிந்தனைகளை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த உம்மத்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் வேறு விடயங்களின் பக்கம் ஊடகங்களின் ஊடாக முஸ்லீம்களுடைய இளைஞர்களுடைய சிந்தனை அதாவது திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அக்ஸா அழைக்கிறது, எப்போது என்னை நீங்கள் மீட்டெடுப்பீர்கள்? எனவே அல்லாஹ்வுடைய மாளிகை சிதைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. எனவே அடியார்கள், மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கட்டிடத்தை போல, காபாவை விட மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். ஹோலாக்கோ என்று சொல்லக்கூடியவன் தாத்தாரிகளுடைய அந்த காலத்தில் வாழ்ந்தவன். பக்தாதுக்கு வந்து பக்தாதில் வாழ்ந்த மக்களை கொலை செய்து, பக்தாதில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லோரையும் கொலை செய்தான். என்றாலும் அந்த ஊருடைய தலைவர் முஅத்தஸிம் என்று சொல்லக்கூடியவரை விட்டு விட்டார்கள், கொலை செய்யவில்லை. அந்த முஅத்தஸிம் என்று சொல்லக்கூடியவரை அந்த ஹோலாக்கோ என்று சொல்லக்கூடியவன், அந்த அநியாயக்காரன் மன்னன் அழைத்து கொண்டு போனான். ஏன்? எங்கெங்கெல்லாம் நீ தங்கங்களை பதுக்கி வைத்திருக்கிறாய், முடக்கி வைத்திருக்கிறாய், சேர்த்து வைத்திருக்கிறாய் என்பதை காட்ட வேண்டும். அப்போது முஅத்தஸிம் அவர்கள் தனது உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்களை, தங்கங்களை எல்லாம் காட்டி கொடுத்தார், இங்கிங்கு இருக்கிறது என்று. அதுக்கு பின்னால் மிகப்பெரிய தங்கங்களை அந்த ஹோலாக்கோ என்று சொல்லக்கூடிய அநியாயக்கார மன்னன், முஅத்தஸிம் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர் மறைத்து வைத்த தங்கங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். அப்போது ஹோலாக்கோ என்று சொல்லக்கூடியவன் சொன்னான், நீ இதற்கு முன்னால் இந்த தங்கங்களை, சொத்து செல்வங்கள் எல்லாம் நீ தந்திருந்தால் உன்னை நான் பாதுகாத்திருப்பேன், இந்த மக்கள் உன்னை பாதுகாத்திருப்பார்கள் என்று சொன்ன நேரத்திலே இப்போது முஅத்தஸிம் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய பொக்கிஷங்கள் எல்லாம், நாணயங்கள் எல்லாம் போய்விட்டது, தங்கமெல்லாம் போய்விட்டது என்ற அளவில்லை. மாறாக அந்த ஹலோக்கோ என்று சொல்லக்கூடியவன் அந்த அந்த முஅத்தஸிமுடைய சபையில் இருந்த
பெண்களை, நடனமாடக்கூடிய பெண்களை எப்போது எடுத்தானோ அப்போது முஅத்தஸிம் அழ ஆரம்பித்தார். இப்போது ஹொலாக்கோ என்று சொல்லக்கூடியவர் அழுது, முஅத்தஸிம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பையிலே அடைக்க வைத்து மௌத்து வரைக்கும் அவரை தாக்கி கொலை செய்யுமாறு, ஹொலாக்கோ என்று சொல்லக்கூடியவன் முஅத்தஸிமை கொலை செய்யுமாறு அந்த கூட்டத்துக்கு கட்டளையிட்டார். இதுதான் பலகீனம் என்று சொல்லக்கூடிய, இதுதான் வகன் என்று சொல்லக்கூடிய நோய். உலகத்தை அளவு கடந்து நேசிப்பது, மரணத்தை பயப்படுவது. அப்பாசியர்கள் 5 நூற்றாண்டுகளாக சேர்த்து வைத்த தங்க நாணயங்களை எல்லாம் ஹொலாக்கோ என்று சொல்லக்கூடிய ஒரே இரவில் எடுத்து விட்டான். இது இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கேவலம். உலகத்துக்கு அடிமையாக அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் வாழ்ந்தார்கள். உலகத்தை அளவு கடந்து நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். உலகத்தை அளவு கடந்து நேசிப்பது இன்று உலகம்தான் நோக்கம் என்று எங்கள் பல பேர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நல்ல விடயங்களுக்கு நாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய காசு பணங்களை பாவிக்க வேண்டும் என்று, சமூகத்துடைய எழுச்சிக்காக பாவிக்க வேண்டும் என்ற சிந்தனை கிடையாது. சேர்த்து வைப்பது எங்களுடைய சமூகத்துடைய ஒரு இலக்காக மாறிவிட்டது. இன்று கஸாவிலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இப்படியான சந்தர்ப்பத்திலே காசு பணங்களை கொடுத்து மக்கள் உதவும் என்ற எண்ணம் கூட கிடையாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று அக்ஸா மிகப்பெரிய இழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி முடிவு வரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சூரா ஷுஆரா 227 வசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய அமல் நபி அவர்களுக்கு காட்டப்படுகிறது, அல்லாஹ்வுக்கு காட்டப்படுகிறது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் ஒரு தடவை என்னுடைய அடிமைக்கு அடித்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு பின்னால் ஒரு சத்தம் வந்தது. அபு மஸ்ஊத் அவர்களே, அதாவது உக்பத் இப்னு ஆமிர், அபு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் இந்த அடிமை மீது கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை விட அல்லாஹ் உங்கள் மீது சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்று சொன்ன நேரத்தில் நான் திரும்பி பார்த்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னால் இருந்தார்கள். அப்போது யார் சொன்னேன், இந்த அடியானை நான் அடித்த காரணத்தினால் இவருக்கு நான் சுதந்திரம் வழங்கி விடுகிறேன் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அப்படி இந்த அடியானுக்கு அடிமைக்கு அநியாயம் செய்து விட்டாய், இவரை நீ உரிமையிடாவிட்டால் நீ நரகம் சென்று விடுவாய். ஏன் அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யக்கூடியவர்கள் மீது மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நல்ல அமல்கள் செய்து கொள்ளுங்கள். ஃபித்னாவுடைய வருவதற்கு முன்னால் ஒரு காலம் வரும். காலையில் முஃமினாக இருக்கக்கூடியவர் மாலையில் காஃபிராக மாடி விடுவார். தன்னுடைய உலக நோக்கங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு விடுவார். அப்படியான ஒரு காலம் வர இருக்கிறது. எனவே மிகவும் உங்களுடைய காலங்களை நல்ல விடயங்களிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை மட்டும் ஹத்தீப் விடைபட்டு சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் மிக சுருக்கமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி, இந்த ரிபாத்துடைய இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் உண்மையில் உறுதியாக இருக்கிறார்கள். ரமதானுடைய மாதத்திலே படையெடுத்து வந்தார்கள். இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டக்கூடிய சோதனைகள் இல்லாமலாக வேண்டும் என்பதற்காக வேண்டி பல இழிவுகளை சிரமங்களை சந்தித்து இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு தடவை, 2வது 3வது தடவை நாங்கள் எங்களுடைய இந்த பள்ளிவாசலிலே இலவசமாக பணி செய்யக்கூடிய, சமூக சேவை செய்யக்கூடிய, நல்ல பணியில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கங்களுக்கு, மஸ்ஜித் அக்ஸாவிலே இந்த ரமதானுடைய காலத்தில் நல்ல அமல்களை செய்வதற்கு துணையாக இருந்த நிறுவனங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அந்த செயல் இந்த பூமி எங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் என்பதை எடுத்துச் சொல்கிறது. இந்த உம்மத்துக்கு இந்த பூமியிலே மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இருப்பார்கள் என்று சொன்ன நபி அவங்க சொன்ன அந்த செய்தியை உறுதிப்படுத்தக்கூடியதாக இவருடைய செயல்கள் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும். பைத்துல் மக்திஸ் சூழல் வாழக்கூடிய மக்கள், ருக்கு செய்யக்கூடிய, சுஜூத் செய்யக்கூடிய, இங்கு வரக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய ஹித்மத் நிச்சயமாக இந்த பூமிக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா திட்டங்களும் தோல்வியாக ஆகிவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எந்த வாலிபர்களை போதை வஸ்துக்களின் மூலமாக திசை திருப்ப இந்த யூதர்கள் நாடினார்களோ அந்த வாலிபர்கள் இந்த மாதத்தில் தௌபா செய்து விட்டார்கள். எந்த வாலிபர்கள் தங்களுடைய கொள்கையை விட்டு மதம் மாற வேண்டும் என்று யூதர்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த வாலிபர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த வாலிபர்களை இந்த பள்ளிவாசலை விட்டு தடுக்க வேண்டும் என்று யூதர்கள் திட்டம் தீட்டினார்களோ சுப்ஹானல்லாஹ், அந்த வாலிபர்கள் இந்த பள்ளிவாசலை மிகவும் அழகாக நல்ல அமல்களை கொண்டு செழிப்பாக்கினார்கள் என்ற செய்தியை சொல்லி நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் முஹம்மது சரந்த ஹஃபிظஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய ஆரம்ப 2 ஹுத்பாக்கள், மக்கா மதீனாவுடைய 2 ஹுத்பாக்களும் நாங்கள் ரமதானுக்கு பின்னாலும் தொடராக எங்களுடைய அமல்களை தொடர வேண்டும். மௌத்து வரைக்கும் அமல்களை நாங்கள் தொடராக
செய்து வந்த அமல்களை செய்ய வேண்டும், இடையில் நிறுத்திவிடக்கூடாது என்ற செய்தி எங்களுக்கு முன்வைத்தது. அந்த அடிப்படையில் அமல்களில் இஸ்திகாமத்தாக தொடராக அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற அச்சத்தோடு அழுதவர்களாக அழுகைகளோடு எங்களுடைய அமல்களை நாங்கள் மரணம் வரைக்கும் தொடர வேண்டும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு, 3வது ஹுத்பாவில் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு ஏற்பட்ட அந்த நிலை, அதை பார்த்து கொண்டு அரபு உலகம் முஸ்லீம்கள் மௌனமாக இருப்பதற்கான காரணம் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மவுத், உலகத்துடைய ஆசையும் மரணத்துடைய வெறுப்பு என்று சொல்லக்கூடிய நோய் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. உலகத்தை அளவு கடந்து நேசிப்பது எங்களை மறுமை சிந்தனையை விட்டும் தூரமாக்கிவிடும், மரண பயத்தை ஏற்படுத்திவிடும், இஸ்லாமிய சமூகத்தை பற்றி அக்கறை கொள்ளாத ஒரு சமூகமாக எங்களை மாற்றிவிடும். அந்த அடிப்படையில் இந்த 2 நோய்களும், உலகத்தை அளவு கடந்து நேசிப்பது, மரணத்தை வெறுப்பது, இந்த 2 விதமான நோய்களை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி தெரிவித்து, சகோதரர் அதாவது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும், தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்பான் அஹமது அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, இன்னும் ஒரு மனாபில் உஸ்லான் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றிருக்கிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.